பிஜேபியை பொறுத்தவரை எந்தெந்த மாநிலங்களில் எதிர்க்கட்சி எப்படி இருக்குன்னு ஒரு சர்வே எடுக்கிறாங்க. இந்த சர்வேல முதல் தரம், இரண்டாம் தரம், மூன்றாம் தரம். மூணாம் தரம்னா அஜித் பவர் சரத்பவர் கதை தான். முதல் ஏற்பாடு தான் செந்தில் பாலாஜிக்கு நடந்த அமலாக்கத்துறை ரெய்டு. வெற்றியா தோல்வியா என்பதை விட திமுகவுக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. திமுக மூத்த கட்சி தலைவர்கள் பூரா நீங்க செந்தில் பாலாஜி இவ்வளவு இம்பார்ட்டன் கொடுக்க வேண்டாம் சொன்ன நீங்க கேட்கல. இப்ப கட்சி கடுமையாக விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. செந்தில் பாலாஜி விஷயத்தை முதலமைச்சர்கிட்ட போய் குரலை உயர்த்தி பேசுகிற அளவுக்கு கட்சி பலவீனமாக போச்சு. பாட்னா கூட்டம் நடப்பதற்கு முன்பு பிஜேபி ஆக்ஷன்ல வரல. மகாராஷ்டிராவில் இந்த அஜெண்டா செயல்பாட்டுக்கு வந்த பிறகு எல்லா கட்சியும் பயப்படலாம். ஒருவேளை நம்ம கட்சியில் 10 பேர் தூக்கிடுவாங்களா, நம்ம கட்சியில் 10 பேர் தூக்கிடுவாங்களா, நம்ம ஆட்சி கவுந்து போயிருப்பேன். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப்லையும் டெல்லியிலையும் எப்படியா இழுத்துருவாங்களான்னு பயப்படுறாரு. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். மகாராஷ்டிரா அரசியலில் ஏற்கனவே ஒரு பூகம்பம் வெடித்து அது அடங்குறதுக்குள்ளவே இன்னொரு அரசியல் நிகழ்வு நடந்திருக்கு சார். சரத்பவாருடைய கட்சி 2ஆக உடைஞ்சிருக்கு. மகாராஷ்டிராவில் என்ன சார் நடந்தது? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைவது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அது மாறி இருக்கிறது. 18 கட்சிகள், 32 தலைவர்கள், பாட்னாவில் கூட்டம், அடுத்து சிம்லாவில் கூட்டம், அடுத்து பெங்களூரில் கூட்டம், அதுவும் ரத்து செய்யப்பட்டு இப்போ அது அடுத்த கூட்டம் பற்றி கடுமையான ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. பிஜேபியை பொறுத்தவரை தன்னுடைய அரசியலை இந்தியாவில் தன்னை எதிர்க்கக்கூடியவர்கள் வலுவாக மாறிவிடக்கூடாது. வலுவாக மாறினால் தன்னுடைய அதிகார பலம் பலவீனமாக போய்விடும். அதனால் தன்னை எதிர்க்கக்கூடியவர்களை பலவீனப்படுத்துவது என்பதுதான் பிஜேபியினுடைய அஜெண்டா. உதாரணத்திற்கு மம்தா பானர்ஜியிடம் யாருமே அரசியல் எதிர்த்து செய்யவே முடியாது. மம்தா பானர்ஜி எப்படி அரசியல் வந்தார்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலே கொடூரமான அரசியல் இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட் பெங்கால், கல்கத்தா தான். காரணம், கம்யூனிஸ்டுகள் 40 ஆண்டு காலமாக மேற்கு வங்காளத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கே காங்கிரஸ் கட்சி காலாவதியாகி மம்தா பானர்ஜி இப்போ பல முறை காங்கிரஸ் கட்சியில் கம்யூனிஸ்டுகளோடு அரசியல் பண்ண முடியாமல் பல முறை தோற்று போயிருக்கிறார். அவரை நேரடியாகவே தாக்கி படிக்கட்டுகளில் உருட்டி விட்ட வரலாறுகள் கூட இருக்குது கம்யூனிஸ்டுகள். இந்த கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். அப்போது கம்யூனிஸ்டை இப்பொழுது 8 முறை வெற்றி பெற்று முதலமைச்சராக இருந்த ஜோதி பாசு மறைவுக்கு பிறகு மேற்கு வங்க அரசியலில் சிறிதாக தலையெடுக்க துவங்கிய மம்தா பானர்ஜி இன்று மேற்கு வங்காளத்தினுடைய தனிப்பெரும் தலைவராக மாறியிருக்கிறார். அப்போது கம்யூனிஸ்டுகள் அங்கே அழிஞ்சு போயிட்டான், காங்கிரஸ் அழிஞ்சு போச்சு. மம்தா என்பது ஒரு மேற்கு வங்காளத்தினுடைய அடையாளம். மேற்கு வங்காளத்தினுடைய அடையாளத்தை யாரும் மாற்றவே முடியாது என்ற நிலைமை வருகிற பொழுது மேற்கு வங்காளத்துக்குள்ளே பிஜேபி மிகப்பெரிய அரசியலை செய்ய ஆரம்பிக்குது. இது இந்தியா முழுக்க ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது. அங்கே மேற்கு வங்காளத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, முஸ்லீம்கள் முழுக்க திரிணாமுல் காங்கிரஸில் இணைந்து கொண்டார்கள். அப்படி இணைந்து கொண்ட பிறகு வெற்றி பெற்ற பிஜேபி வேட்பாளர்கள் நீங்கள் அங்கே அரசியல் பண்ண முடியாமல் திரிபுராவுக்கு தப்பி ஓடுகிறார்கள். ஏன்னா குறைந்தபட்சம் நீங்கள் முஸ்லீம்கள் மேற்கு வங்காளத்தில் வளருகிற பொழுது அரசியல் அதிகாரத்தில் இருந்த டெல்லியில் அதிகாரத்தில் இருந்த பிஜேபி நேரடியாகவே முஸ்லீம்களை வன்மத்தோடு அவர்கள் தாக்குகிறார்கள். மம்தா பானர்ஜி அரசு தலையிடாமல் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தது. யாரை? நீங்கள் பிஜேபியை. அப்போது பிஜேபி தாக்கு பிடிக்க முடியாமல் பிஜேபியில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாமே கட்சியை விட்டு ஓடி வேறு மாநிலத்தில் அடைக்கலம் தேடுகிற அளவுக்கு நிலைமை மோசமாக போச்சு. மோசமாக போன பிறகு தான் பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, இனி நேரடியாக மோதி ஜெயிக்க முடியாது என்று அமலாக்கத்துறையை அங்கே
களத்தில் இருக்கிறாங்க. சுவேந்து அதிகாரின்னு ஒருத்தர், அவர் மம்தா பானர்ஜியுடைய அத்துணை போராட்டத்திலையும் கூட நின்றவர். அவர் பல வழக்குகளை சிக்க வைத்து அவர் இப்போ கட்சி விட்டே போய் எங்கே போயிட்டார்னா பிஜேபிக்கு போயிட்டார். இப்போ இதே போல் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய தலைவர், மம்தா பானர்ஜிக்கு இணையான தலைவர் பால் தாக்கரேவுடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே அதிகாரத்துக்கு வரார், முதலமைச்சராக வரார். அப்போது பால் தாக்கரே உயிரோடு இருந்த காலத்தில் சிவசேனா கட்சியும் பிஜேபி நல்ல இணக்கமாக இருக்கும். அங்கே இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி அதிகாரத்தில் வந்து விட்டது. யாரை? சிவசேனா பிஜேபிக்கு கொள்கை வேறுபாடே கிடையாது, ரெண்டு ஒரே கொள்கை தான். இரண்டு பேருமே முஸ்லீம் எதிர்ப்பாளர்கள், சிறுபான்மை முஸ்லீம் எதிர்ப்பாளர்கள். அங்கே நான் பால் தாக்கரே கூட்டமெல்லாம் கேட்டிருக்கேன். 26 முஸ்லீம் நாடுகள் அவருடைய பேச்சு கிடுகிடுக்கும். ஏன்னா அரபிக்கடலிருந்து நீங்கள் துபாய், அபுதாபி, ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, இப்படி முஸ்லீம் நாடுகள் பூராமல் முஸ்லீம்களுக்கு எதிரான அரசியலை, வன்மத்தை விதைப்பவர் யார்? பால் தாக்கரே. இப்போ பிஜேபிக்கு என்ன கொள்கை? மகாராஷ்டிராவுக்கு மேலே குஜராத்தில் மோடி இதே தான் பண்ணுவார். இரண்டு கட்சிகளுமே ஒரே கொள்கையுடையவர்கள். பால் தாக்கரே உயிரோடு வந்த காலத்தில் அவர் பாந்தரான்னு ஒரு ஏரியாவில் இருந்தார், பாந்தரா ஈஸ்டில் சேனா பவன். முஸ்லீம்களுக்கு பயந்து கொண்டு அவர் மகாராஷ்டிரா கேபிட்டல் அந்த பம்பாயை விட்டு பூனாவுக்கு கூட போனதில்லை. யார்? பால் தாக்கரே. ஏன்னா எப்போ வேணாலும் வன்முறை வெடிக்கும், எப்போ வேணாலும் குண்டு வெடிக்கும். நீங்கள் அவர் அதை கணித்து வச்சுருந்தார். சாதாரண ஒரு கார்ட்டூன் ஆர்டிஸ்டாக வாழ்க்கை துவக்கிய பால் தாக்கரே சாம்னா பத்திரிகையை சொந்தமாக ஆரம்பித்து மகாராஷ்டிராவுடைய கட்டுக்குள் கொண்டு வந்தார். மராட்டியர்களுக்கே மராட்டியம், மண்ணின் மைந்தர்களுக்கே வேலை. மராட்டி பம்பாய்க்கு வர்றதுக்கு எல்லாம் பாஸ்போர்ட் வாங்கணும்னார். யார்? பால் தாக்கரே. அப்போ முஸ்லீம் வன்ம அரசியல் தான் அவர் கையில் எடுத்தார். அவர் மறைவுக்கு பிறகு 2.5 வருஷம் உத்தவ் தாக்கரே முதலமைச்சர், 2 வருஷம் பட்னாவிஸ் முதலமைச்சர். இந்த பேசிக்கில் தான் பிஜேபி அவங்களோட ஒரு ஒப்பந்தம் போடுது. ஒப்பந்தம் போட்டு முடிவில் 2.5 வருஷம் பட்னாவிஸ் முதலமைச்சராக இருந்த உத்தவ் தாக்கரேக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அடுத்து என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, அவங்க கட்சியில் இருந்த ஏக்நாத் ஷிண்டே என்கின்ற ஒருவருடைய தலைமையில் எம்எல்ஏக்களை பிரித்து அவர் முதலமைச்சராகி பட்னாவிஸ் துணை முதலமைச்சராகிட்டாங்க. அப்போ பால் தாக்கரேவுடைய கட்சி உடைக்கப்பட்டு விட்டது. இது மகாராஷ்டிராவிலிருந்து நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கர்நாடகாவில் பிஜேபி காங்கிரஸ் இரண்டும் கடுமையாக மோதி கொண்டு வந்த காலம். அப்போ பிஜேபியை வளர்த்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா எடியூரப்பா. நீங்கள் ஒக்காலிகா சமூகத்தினுடைய தலைவர். அவருடைய அரசியல் ஆரம்பம் எதில்? காங்கிரஸில். எடியூரப்பா அரசியல் ஆரம்பம் காங்கிரஸில் மிகப்பெரிய தலைவராக வளர்ந்தார். அவர் கடைசியாக பிஜேபியினுடைய முகமாக மாறிப்போனார். பிஜேபி முதலமைச்சராகி காங்கிரஸிலிருந்து ஆட்களை இழுத்து பிஜேபி முதலமைச்சராகி எடியூரப்பா முதலமைச்சரானார். இதே போல் அடுத்து அப்படியே போனீங்கன்னா யூபி என்பது காங்கிரஸ் கோட்டை, மத்திய பிரதேஷ் காங்கிரஸ் கோட்டை, ராஜஸ்தான் காங்கிரஸ் கோட்டை. இப்படி பல மாநிலங்களில் நீங்கள் இந்த அதாவது மத்திய இந்திய பகுதிகளில் காங்கிரஸ் வலுவாக இருந்தது. ரேபரேலி தொகுதி என்பது நீங்கள் இந்திரா காந்தி குடும்பத்துக்கு சொந்தமான தொகுதி. அங்கே ரேபரேலி தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற முடியாமல் காங்கிரஸினுடைய முகமாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி எங்கே வராரு? வயநாடு வராரு. கேரளாவுக்கு வந்து வெற்றி பெற அளவுக்கு நீங்கள் அங்கே ரேபரேலி தொகுதியில் தோல்வி முகம்தான். பிஜேபியை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கக்கூடிய 30 மாநிலங்களிலும் மிகப்பெரிய அதிகார மையங்களை உருவாக்கி வச்சுருக்காங்க. எப்படியாவது நீங்கள் நேரடியாக பணம் பேரம் பேசி இழுக்கிறது, இல்லைன்னா இன்கம் டேக்ஸ் அனுப்புறது, இல்லைன்னா அதையும் முடியலைன்னா பழைய வழக்குகளை தூசு தட்டுவது. இதுதான் இந்தியாவுடைய 30 மாநிலங்களிலும் அவருடைய ஃபார்முலா தான். தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி. இப்போ அவங்க அரசியலில் வந்து
கேரளாவில் தங்க கடத்தல் வழக்கில் சோப்பனான்னு ஒரு அம்மா பினராயி விஜயனை இணைச்சி பார்த்தாங்க. பினராயி விஜயன் எனக்கு அது தொடர்பே இல்லை. கேரளாவுக்குள்ள மட்டும்தான் அவருடைய அரசியல் செய்ய முடியல. ஏன்னா அங்கே எந்த மீனும் மாட்டலை. எங்கே? கேரளாவில். கேரளா பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு பினராயி விஜயன். கேரளாக்கள் மட்டும் கம்யூனிஸ்டுகளை எதிர்த்து பிஜேபி வளர்த்த முடியல. ஆனால் இந்தியாவோட எல்லா மாநிலங்களிலும் நீங்கள் எங்கே காஷ்மீர் வரை, காஷ்மீரில் பெரிய மாஸ்டர் குலாம் நபி ஆசாத். குலாம் நபி ஆசாத் என்னானார்? இப்போ காங்கிரஸ் வெளியேறி பிஜேபியினுடைய பி டீமாக அங்கே இருக்கார். எங்கே? காஷ்மீரில். இதே போல் குஜராத் கேட்க வேண்டியது இன்றைக்கி அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. அடுத்து பஞ்சாப் டெல்லி ரெண்டுமே அரவிந்த் கெஜ்ரிவாலோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அரவிந்த் கெஜ்ரிவாலை எப்படியாவது பலவீனப்படுத்துன்னு பல முறை முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏக்கு 25 கோடி ரூபாயை பேரம் பேசி 20 சட்டமன்ற உறுப்பினர்களை பேரம் பேசுறது பின்னாடி இதை மனோஜ் சிசோடியா கண்டுபிடிச்சி அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட சொல்கிறாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் கூட்டிகிட்டு போய் அவ்வளோ பேரும் கூட்டிகிட்டு போய் பார்லிமெண்ட் வளாகத்தில் இருக்கிற காந்தி சிலைக்கு முன்னாடி சத்தியம் வாங்குறார் அரவிந்த் கெஜ்ரிவால். தயவுசெய்து நீங்கள் என்றைக்கு என்னை காட்டி கொடுத்து பிஜேபிக்கு போயிடாதீங்கன்னு. இந்த கோபத்தினால தான் மனோஜ் சிசோடியா மதுபான வழக்கில் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார். இது போன்று இந்தியாவில் கூடிய 30 மாநிலங்களிலும் பிஜேபி எதிர்க்கட்சிகளை பலவீனப்படுத்தி தன்னுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு எந்த விதமான இடையூறும் செய்யாமல் பார்த்து கொள்வது அவர்களுக்கான அஜெண்டா. திரிபுராவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஓஹோன்னு வளர்ந்த மாநிலம். கம்யூனிஸ்ட் கட்சியை எப்படி அவங்க வளைச்சாங்கன்னா, காங்கிரஸ் எதிர்க்கட்சி வேட்பாளர்களை தேர்தலுக்கு முன்பே அவர்களுக்கு தேர்தல் நிதி ஒவ்வொரு அந்த மலைவாழ் மாநிலத்தில் ஒவ்வொருத்தரும் தேர்தல் 10 கோடி ரூபா, 15 பேருக்கு 150 கோடி ரூபா கொடுத்துட்டாங்க. 150 கோடி கொடுத்த பிறகு காங்கிரஸில் வெற்றி பெற்று பிஜேபி சேர்க்கும். கம்யூனிஸ்ட் அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டு அங்கே நீண்ட காலமாக இருந்த லெனின் சிலை உடைக்கப்பட்டு இப்போ அங்கே பிஜேபி ஆதரவு அரசாங்கம் நிறுவப்பட்டு விட்டது. இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகும்போது எதிர்க்கட்சிகள் ஒன்றிணையாமல் பார்த்து கொள்ள வேண்டிய தேவை பிஜேபிக்கு இருக்குது. அதனால் பிஜேபி அதிகமாக நம்புவதவர்கள் நீங்கள் பணத்தை, கரன்சி, ரெண்டாவது நீங்கள் அமலாக்கத்துறை, 2 துறைகளை வைத்து தான் இப்போ 40% எங்கேன்னு கேட்டிங்கன்னா மகாராஷ்டிராவில் வேலை முடிஞ்சுது. மகாராஷ்டிராவில் கொஞ்சம் பேர் ஏக்நாத் சிண்டே கூட வந்துட்டான், உத்தவ் தாக்கரே. மீதி பேர் அஜித் பவார், சரத்பவாருடைய அண்ணன் பையன், அவன் வந்துட்டான். ஆக மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சிகளுக்கு எந்த கிரவுண்டுமே இல்லை, க்ளீன் போல்ட். இப்போ அதே போன்று இந்த 18 கட்சிகளை 13 கட்சிகளை பிஜேபி கண்காணிச்சிட்ருக்கான். 13 கட்சிகளை பலவீனப்படுத்தணும்னு. பலவீனமான ஆளுக்கு தான் பலவீனப்படுத்த முடியும். செந்தில் பாலாஜியை பிடிச்சிருக்காங்கன்னா செந்தில் பாலாஜி 30,000 கோடி ஊழல் இருக்குது. 30,000 கோடி ஊழலில் செந்தில் பாலாஜி பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லையா? அப்போ அதனால் எதிர்க்கட்சிகள் பாட்னாவில் இருந்த கூட்டத்தினுடைய வீரியம், அடுத்த கூட்டம் சிம்லானாங்க, அது கேன்சல். பெங்களூர்னாங்க, அதுவும் கேன்சல். இப்போ நிதிஷ்குமார் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, மீண்டும் இந்த கூட்டத்தை நடத்த முடியுமா? நடத்தினா பிஜேபியினுடைய கோபத்துக்கு ஆளாயிருமான 18 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய 18 மாநிலங்கள் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே, நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பார்க்குறோம், உதாரணத்துக்கு ஸ்டாலினை போல் ஏதாவது ஒரு வகையில் அச்சப்படக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. கர்நாடகா பொறுத்த வரைக்கும் சிவகுமார் என்ன சொல்கிறாருன்னா, மேகதாது அணை கட்டியே தீர்வன். இதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் கர்நாடகாவில் கூடிய பிஜேபி மாநில தலைவர் ஒரு விஷயம் கொளுத்தி போடுறார். காங்கிரஸும் திமுகவும் கன்னடர்களுக்கு துரோகம் செய்கிறது. காவிரி பிரச்சனையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு கர்நாடகா காங்கிரஸ் இணைந்து கர்நாடகா மக்களுக்கு துரோகம், ஒரு இன அரசியல். இதை பிஜேபி மாநிலத்தில் கொளுத்தி போட்ட விட்டோனையும் அங்கே லோக்கல் பத்திரிகையில் செய்தியான பிறகு இல்லை நான் திமுகவோடு உடன்பாடு இருந்தாலும் மேகதாது அணை
காட்டியே தீருவேன். யார் சொல்கிறான்? அப்படி சொல்லினா நீ துரோகம் பண்ணினா கர்நாடகாவில் பிஜேபிக்காரனை சிவகுமார் குடும்பம் கொளுத்துவான். சிவகுமார் காட்டி கொடுத்துட்டான், இவன் காங்கிரஸ் திமுக கூட்டணி வச்சுக்குது. ஏன்னா ராகுல் பிரதமராக இருக்கு, திமுகவுக்கு தமிழ்நாட்டில் 40 எம்பி கிடைக்கும். காங்கிரஸ் ப்ளஸ் திமுகவோடு சேர்ந்து எவ்வளோ எம்பி? பாண்டிச்சேரி 40 எம்பி கிடைக்கும். இப்போ பிஜேபியை பொறுத்தவரை எந்தெந்த மாநிலங்களில் எதிர்க்கட்சி எப்படி இருக்குன்னு ஒரு சர்வே எடுக்கிறாங்க. இந்த சர்வேயில் முதல் தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம், இப்படி இருக்கக்கூடிய 3 தரங்களில் ஃபஸ்ட்டு தரம்னா கொஞ்சம் லேட்டாகும் அசைக்கிறதுக்கு, 2ஆம் தரம்னா அசைச்சிடலாம், 3ஆம் தரம்னா அஜித் பவர் சரத்பவர் கதை தான். அப்படி எல்லா பக்கமும் அதனுடைய முதல் ஏற்பாடு தான் செந்தில் பாலாஜிக்கு நடந்த அமலாக்கத்துறை ரெய்டு. அதில் வெற்றியா தோல்வியா என்பதை விட திமுகவுக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. திமுக மூத்த கட்சி தலைவர்கள் பூரா நீங்கள் செந்தில் பாலாஜி இவ்வளோ இம்பார்ட்டன் கொடுக்க வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் கேட்கல. இப்போ கட்சி கடுமையாக விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. அதை நீங்கள் தவிர்த்திருக்கலாம். இதை இப்போ செந்தில் பாலாஜி விஷயத்தை முதலமைச்சர்கிட்ட போய் குரலை உயர்த்தி பேசுகிற அளவுக்கு கட்சி பலவீனமாக போச்சு. ஐ பெரியசாமி, துரைமுருகன், ஏவா வேலு, பொன்முடி இவங்கெல்லாம் ஸ்டாலின் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க? 2G வழக்கில் கனிமொழி பேச்சை கேட்டு உங்கள் அப்பா ராஜாவை அமைச்சராக்கி திமுக மேல் 1,85,000 கோடி ஊழல்னு இந்தியா முழுக்க அது பேசும் பொருளாக மாறிச்சு. அந்த கரை முடிவதற்குள் செந்தில் பாலாஜி 30,000 கோடி தள்ளிட்டார். இது இந்தியா முழுக்க செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக அகில இந்திய தலைவர்களை களமிறக்க வேண்டிய தேவை வந்துருச்சு. நம்ம போன நேர்காணலில் ஒன்று பேசியிருந்தோம், எதிர்கட்சிகளை பார்த்து பாஜக பயப்படுது, பாட்னாவில் நடந்த கூட்டம் வந்து ஒரு பீதியை வந்து பாஜக கிளப்பியிருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த ஒரு வாரத்தில் அப்படியே உல்ட்டாவாக மாறதுக்கு என்ன சார் காரணம்? இல்லை, இப்போ பிஜேபி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு வாரத்துக்கு முந்தி 10 நாளைக்கு முந்தி இந்த பாட்னா கூட்டத்திற்கு முன்பு, பாட்னா கூட்டத்துக்கு பின்பு, பாட்னா கூட்டம் நடப்பதற்கு முன்பு பிஜேபி ஆக்ஷனில் வரல. ஆனால் ஆக்ஷன் இருந்திருக்கான். எப்படி? சைலண்ட் கில்லராக. இப்போ இந்த பாட்னா கூட்டம் நடந்து முடிஞ்ச பிறகு தான் அவர்களுடைய வேகம் துரிதப்படுத்தப்பட்டிருக்குன்னா எதிர்கட்சிகள் எப்படியா பலவீனப்படுத்தணும், கூட்டணியிலேருந்து உடைக்கணும். இப்போது திமுகவுக்கு என்ன பிஜேபி அசைன்மெண்ட் கொடுக்குறான்னா, காங்கிரஸோடு சேராது. காங்கிரஸோடு சேர்ந்தால் தமிழ்நாட்டில் ஒரு 15 சீட்டு கொடுப்பாங்க, எம்பி சீட்டு. திமுக ஒரு 20 சீட்டு வரும். அப்போ 40 சீட்டு யாருக்கு போய் சேரும்? காங்கிரஸுக்கு போய் சேரும். அப்போ காங்கிரஸ் வலுவாக மாறுவதற்கு தமிழ்நாடு ஒரு பெரிய அடித்தளம். இந்த அடித்தளத்தை நீங்கள் ஆட்டங்காண வைக்கணும்னா ஒரே வழி, திமுகவை அதிலிருந்து உடைக்கணும், சரத்பவாரை உடைக்கணும், மம்தா பானர்ஜியை உடைக்கணும். இப்படி உடைப்பதின் மூலம்தான் இந்த எதிர்க்கட்சி கூட்டணிகளை பலவீனப்படுத்த முடியும்னு நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஐடியா கொடுக்குறான். இந்த ஐடியாவை பிஜேபி செய்கிறான். இதெல்லாமே அஜெண்டாவில் இருக்குது. இப்போ நமக்கு மகாராஷ்டிராவில் இந்த அஜெண்டா செயல்பாட்டுக்கு வந்த பிறகு எல்லா கட்சியும் பயப்படுறான். ஒருவேளை நம்ம கட்சியில் 10 பேர் தூக்கிடுவாங்களா, நம்ம கட்சியில் 10 பேர் தூக்கிடுவாங்களா, நம்ம ஆட்சி கவுந்து போயிருப்பேன். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப்லேயும் டெல்லியிலையும் எப்படியா இழுத்துருவாங்களான்னு பயப்படுறாரு. ஏன்னா நீ ஒரு எம்எல்ஏவுக்கு குறைந்தபட்சம் 25 கோடி கொடுப்பது தயாராக இருக்கான் பிஜேபி. அப்போ அவங்களுக்கு 25 கோடிங்கிறது ஒரு பெரிய காசே இல்லை. ஆனால் மற்ற கட்சிகள் 25 கோடிங்கிறது ஒரு காங்கிரஸுக்கே அது முடியாது. காங்கிரஸுக்கே நீங்கள் இப்போ அதே போல் மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக பெரும்பான்மையான மெய்தி இனம் உங்களுக்கு அனைத்து அரசு சலுகைகளும் உங்களுக்கு நான் கொடுக்குறதா வாக்குறுதி கொடுக்குறேன். எனக்கு நீங்கள் மீண்டும் வாக்களித்தால் அதுக்கு அந்த மலைவாசி மக்களுக்கு கொடுத்துருந்த அந்த உரிமைகளை அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன்னு பேரம் பேசினுடைய விளைவு அந்த மக்கள் பூரா யாருக்கு சப்போர்ட்டாக இருக்கான்? பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இருக்கான். அப்போ மணிப்பூரில் பிஜேபி ஒரு பெரிய ரோல் அடிச்சிருச்சு. அப்போ இதே போல் தான் அஸ்ஸாம் அப்படி தான். அஸ்ஸாம், திரிபுரா, நாகாலாந்து இதே பிரச்சனை தான். அப்போ
பலவீனமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் பிஜேபி செய்கிற அரசியல் எதிர்த்து செய்வதற்கு காங்கிரஸ் பலவீனமாக இருக்கிறது. எதிர்கட்சிகள்லாம் பாஜக எதிராக ஒன்று சேருகிற இந்த நேரத்தில் தெலுங்கானாவில் ராகுல் காந்தி பேசுகிறார் சார். சந்திரசேகர ராவ் கட்சி இருக்கும் இடத்தில் காங்கிரஸ் இருக்காது, பாஜகனுடைய பி டீமாக செயல்படுறாரு அப்படின்னு இவ்வளோ காட்டமாக பேச என்ன சார் காரணம்? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பிஜேபி எதிர்ப்பதாக இருந்தால் இந்த கூட்டணியில் சேர்ந்துருக்கணும். இந்த கூட்டணியில் சேரலை. அப்போ அவர் மீது நீங்கள் ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை வருது. இவர் என்ன சொல்கிறாருன்னா 2 அணி வேண்டாம் 3 அணி கட்டலாங்கிறார். 3 அணி கட்டலாம். பாஜக காங்கிரஸ் தனியாக இருக்கட்டும், 3வது அணி நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து. அதனால் யாருக்கு லாபம்? பிஜேபிக்கு தான் லாபம். மீண்டும் காங்கிரஸ் வராது. 2 அணியாக இருந்தால் மக்கள் ஓட்டு போடுவான். 3ஆக இருந்தால் மக்களுடைய கவனம் 3ஆக பிரிக்கப்படும், சிதைக்கப்படும். அப்போ அதை தான் பிஜேபி விரும்புது. சந்திரசேகரா உண்மையாக பிஜேபி எதிர்ப்பாளர் தான். ஆனால் யாரோட சேர்ந்துருக்கணும்? காங்கிரஸோடு சேர்ந்துருக்கணும். நீ காங்கிரஸோடு சேரலினா அப்போ பிஜேபிக்கு நீங்கள் இவரை போல் ஓவைசி மாதிரி ஓவைசி என்ன பண்ணுறாரு? பிஜேபி எதிர்ப்பதாக காங்கிரஸுக்கு விழுகிற வாக்குகளை பிரிக்கிறார். அப்படி பிரிக்கும்போது காங்கிரஸ் பலவீனமாகுது, ஓவைசி பலவீனம், ஓவைசி ஆட்சிக்கு வர முடியாது. அப்போது பிஜேபி மிக எளிதாக யூபியில் வந்துருச்சு. யூபியில் 42 இடங்களுக்கு மேலே ஓவைசி வாக்கை பிரித்ததனால் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது. அப்போ இந்த புள்ளி விவரத்துக்கு காரணம் ஓவைசியினுடைய அரசியல் தான். இப்போ தெலுங்கானாவோட யார் ஓவைசி? சந்திரசேகர ராவ் ஓவைசி, இந்திய ஓவைசி. அப்போ அதை தான் ராகுல் என்ன சொல்கிறாரு? எங்களோடு இணையாமல் நீங்கள் தனியாக அரசியல் பண்ணிங்கன்னா எங்களுடைய கவனமும் சிதறும், வாக்கு வங்கி சிதறும். அப்படி சிதறுகிற பொழுது பிஜேபி மீண்டும் வெற்றி பெறுமே தவிர காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை சந்திரசேகர ராவ் தடுக்கிறார். நீங்கள் மம்தா பானர்ஜியும் அரவிந்த் கெஜ்ரிவால் 2 பேர்கிட்ட 3 ஸ்டேட் இருக்குது. அதாவது பஞ்சாப், டெல்லி, மேற்கு வங்காளம். 3 பேருமே காங்கிரஸினுடைய ஜென்ம விரோதிகள். ஆனால் கர்நாடகா காங்கிரஸ் வெற்றிக்கு பிறகு பிஜேபிக்கு எதிராக ஒரு அணி உருவாக வேண்டும் என்ற நிலைமை வந்த பொழுது சரி நான் பரிசீலிக்கிறேன். அரவிந்த் கெஜ்ரிவாலும் மம்தா பானர்ஜியும் அந்த பாண்டால் நடந்த கூட்டத்திலேயே மத்திய அரசாங்கம் எங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்லுது. கோர்ட்டுக்கு போனால் அதிகாரம் மாநில அரசாங்கத்துக்கு இருக்குதுன்னு சொல்லுது. இந்த 2 சண்டையில் காங்கிரஸ் ஏன் எங்களை சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒரு காங்கிரஸ் அதிகாரத்துக்கு வந்தால் பிஜேபி மனநிலையில் இருப்பதற்கான நீங்கள் எண்ணத்தில் இருக்கீங்களா? இப்போ இந்த பொது இடத்துல பதில் சொல்லுங்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்குறாரு. அப்போ பதில் சொல்ல முடியாமல் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே தள்ளி விடுறாரு. மல்லிகார்ஜுன கார்கே நாங்கள் நாடாளுமன்ற குழு கூடி ஒரு முடிவு பண்ணித்தான் இந்த விஷயத்தை நான் கையாள முடியுங்கிறாங்க. இன்னைக்கு காலம் இல்லை. எவ்வளோ நாளைக்கு நீங்கள் ஆலோசனை பண்ண போகிறீங்க, நீங்கள் செய்ய போகிறீங்க? இல்லை முடியாது, பண்ணுங்கள். வாக்குவாதம் வருது. அங்கே மம்தா என்ன பண்ணுறாங்க? நான் உனக்கு பின்னாடி இருக்கேன் கெஜ்ரிவால், அதனால் அவசரப்படாத. இதை நம்ம இங்கே பேசக்கூடிய இடம் இல்லை. இங்கே நம்ம பிஜேபிக்கு எதிராக பேசியிருக்கோம். அப்போ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. அப்போ இந்த முரண்பாடுகள் பூராமல் பிஜேபியால் திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது. அப்படி நீங்கள் அதே போல் ஒரிசாவில் இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக்கு வரவே இல்லை. இந்த கூட்டத்துக்கு நியூட்ரல் வரவே இல்லை. அவரும் தெலுங்கானா வரல, ஓவைசி வரல. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது ஒரு முரண்பாடு ஓடிட்டுருக்கு. இந்த முரண்பாடுகள் இன்னொரு முரண்பாடை பிஜேபி கரெக்டாக கிளப்பி விட்ருக்கு. என்ன? பொது சிவில் சட்டம். இந்த பொது சிவில் சட்டத்துக்குள்ளே 18 கட்சிகள் 32 தலைவர்களும் 3 கோஷ்டியாக மாறிடுவான். ஏன் சார்? என்ன சார் காரணம்? என்ன காரணம் கேட்டிங்கன்னா, முஸ்லீம் வாக்கு வங்கியை மட்டுமே வைத்து அரசியல் பண்ணுகிறவர்கள் பொது சிவில் சட்டத்தை எதுக்குறாங்க. முஸ்லீம் வாக்கு வங்கி இல்லாத மாநிலங்களில் பொது சிவில் சட்டத்தை ஆதரிக்கிறாங்க. அப்போ 2 கோஷ்டி வருது. இங்கே எதிர்கட்சி கூட்டணிக்குள்ளேயே பொது சிவில் சட்டத்தை ஆதரிக்கிறவர்கள், பொது சிவில் சட்டத்தை அப்போது எதிர்கட்சிக்குள்ளேயே ஒரே கோஷ்டியே ஒரு குழுவுக்குள்ளேயே 2 கருத்து வந்துடுது. அப்போ இவங்க இணக்கமாக செயல்பட முடியாத ஒரு நிலை வருது. அப்போ அவசரமாக இப்போ நடந்த பார்லிமெண்ட் செஷன்ஸுக்குள்ளே
மோடி என்ன பண்ணுறாரு, பொது சிவில் சட்டத்தை ஒரு சர்வே பண்ணுங்கய்யா எல்லா மாநிலத்திலையும். இது கொளுத்தி போட்டு விட்டோன்னையும் நீங்கள் பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே என்ன சொல்கிறாரு, பொது சிவில் சட்டம் வேணுங்கிறார், பொது சிவில் சட்டம் வேணுங்கிறாரு. அப்போ இது அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்கிறாரு, பொது சிவில் சட்டம் வேணுங்கிறார். அப்போ எதிர்க்கட்சி கூட்டணிக்குள்ளேயே அவங்கவுங்க அரசியல் இப்படி வருது. அப்போ இதையெல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டு போகக்கூடிய பீகார் முதல் மந்திரி நிதிஷ்குமார் என்ன பார்க்குறாரு, அடுத்த கூட்டத்தை கூட்டி ஒரு பொது அஜெண்டாவை உருவாக்கிடலாம். நம்ம பொது எதிரி யார், மோடி. அவரை எதிர்ப்பதன் மூலம்தான் நாம் முதல்ல நிற்க முடியும் களத்தில். நின்ன பிறகு தான் கருத்துக்கு போக முடியும், எலெக்ஷனுக்கு போக முடியும். அதனால் அதை முதல்ல முன்னிலைப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் கூட்டம் நடத்துவதே இப்போ தள்ளி போயிட்டே இருக்குது. சிம்லானாங்க, இப்போ பெங்களூர்னாங்க, பெங்களூர்லேயும் தேதி குறிப்பிடப்படாமல் அது இருக்குது. அப்போ பிஜேபியினுடைய ஃபார்முலா சக்ஸஸ், எதிர்கட்சியினுடைய ஃபார்முலா எமர்ஜென்சியில் தோற்று போச்சு. அப்போ பிஜேபி வேலையை ஆரம்பிக்கும் போதே இவ்வளோ பிரச்சனை. பிஜேபியை பொறுத்தவரை இன்னும் வேகப்படுத்தினால் இந்த கூட்டணிக்குள்ளே இன்னும் முரண்பாடு வரும். இதைத்தான் நீங்கள் ஸ்டாலின் சொல்கிறாரு. இதில் பொது அஜெண்டாவின் அடிப்படையில், பொது வேலை திட்டத்தின் அடிப்படையில் நாம் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் பிஜேபி எதுக்க முடியுமே தவிர கூடி களைவதில் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. இப்போ நம்ம கூடி கலைஞ்சிட்டு இருக்கிறதுக்குள்ள பிஜேபி ஒரு 10 மாநிலங்களில் குழப்பத்தை உருவாக்கிடுவான். அப்படி குழப்பத்தை உருவாக்குனா 10 மாநிலம் நம்ம கையை விட்டு போயிடும். 10 மாநிலம் இல்லாமல் நம்ம ஒரு 300 நாடாளுமன்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால்தான் பிஜேபிக்கு மாற்றாக வர முடியும். அது 300 நாடாளுமன்ற உறுப்பினர்னால் குறைஞ்சது 25 மாநிலமாவது இந்த கூட்டணியில் இருக்கணும்.